வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பல்சுவையாமது. நாம் அன்றைக்கி ருசியான சேமியா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையானவை: ஒரு பாக்கெட் சேமியா, பச்சை வேர்க்கடலை அரை கப், பெரிய வெங்காயம் 1, பீன்ஸ் 10, மீடியம் சைஸ் கேரட் 1, தக்காளி 1, மல்லி புதினா தழை கொஞ்சம், ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ. இஞ்சி பூண்டு தனியாகவும் பட்டை ஏலக்காய் தனியாகவும் ஒரு இடி உரலில் வச்சு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பெருஞ்சீரகம் பொரிந்ததும் தட்டி வச்சுருக்கிற பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்து வதக்கி விடுங்க. பட்டை ஏலக்காய் கொஞ்சம் சிவந்ததும் இஞ்சி பூண்டு சேர்த்து அடி பிடிக்காமல் கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு வதங்கி பச்சை வாசனை போனதும் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரும்போது 1 ஸ்பூன் உப்பு பொடி சேர்த்து நன்றாக கலந்து விடுங்க. உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் மல்லி புதினா சேர்த்துடலாம். மல்லி புதினா வதங்கி இலைகள் குலைந்ததும் நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸ், கேரட், தக்காளி சேர்த்துருங்க. கேரட்டின் மேல் தோலை லேசாக சீவி கழுவிட்டு துருவி சேர்த்துக்கோங்க. நான் இந்த ரெசிபி பண்ணுவதற்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. காய்கறிகளை கொஞ்சம் கலந்து விட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்து நன்றாக வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக விடுங்க. அடுப்பை மீடியமாக எரிய விடுங்க. நான் இதில் பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலை. பச்சை மிளகாய் சேர்க்கும்போது காரம் அதிகமாயிரும். மேலும் இந்த ரெசிபிக்கு அதிக காரம் தேவைப்படாது. அதனால் 1/4 ஸ்பூன் வத்தல் பொடியே போதுமானது. இடையிடையே மூடியை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. காய்கறிகள் வெந்து வரும்போது கரண்டியால் தக்காளியை மசிச்சு விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை சேர்த்துடலாம். வேர்க்கடலை ஒரு நாளைக்கு முன்னாடி ஊற வச்சு மறுநாள் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை நன்றாக வெந்து சாஃப்டாக இருக்கணும். நாம் தண்ணி எதுவும் சேர்க்காமலே காய்கறிகள் 3/4 பதத்துக்கு வெந்துடும். இந்த டைமில் 1 கப் தண்ணீர் ஊற்றி நன்றாக கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வேக விடுங்க. அடுப்பை மீடியமாகவே எரிய விடுங்க. ஒரு நிமிஷம் ஆனதும் மூடியை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மீண்டும் மூடி போட்டு வேக விடுங்க. இன்னொரு நிமிஷம் ஆனதும் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நாம் ஊற்றிய தண்ணீர் வற்றி காய்கறிகள் வந்து சரியான பதத்தில் இருக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற சேமியாவில் 1 கப் தண்ணீர் ஊற்றி ஒரு அலசிட்டு நன்றாக உதறி கடாயில் சேர்த்துக்கோங்க. நான் சேமியாவை வறுக்க ஒன்றும் செய்யலை, அப்படி தான் சேர்த்துருக்கேன். ஒரு பாக்கெட் சேமியாவில் நான் 3/4 பாகம் எடுத்துருக்கேன். இதுவே 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் 4 பேர் கொண்ட குடும்பமாக இருந்தால் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக எடுத்துருங்க. அதற்கு இந்த காய்கறிகளே போதுமானது. இதோடு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நன்றாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வேக விடுங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். நான் வீட்டில் ரெடி பண்ண நெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின நெய்னாலும் ஓகே தான். ஒரு நிமிஷம் ஆனதும் மூடியை ஓப்பன் பண்ணி ஒரு கிளறிட்டு மீண்டும் மூடி போட்டு வேக விடுங்க. இன்னொரு நிமிஷம் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல உதிரியான ருசியான சேமியா புலாவ் ரெடி ஆயிரும். ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இதில்
வேர்க்கடலை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சிறியவங்க முதல் பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.